ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த முதல் பொருளான விநாயகப் பெருமானின் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். திருநெல்வேலி பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மணிமூர்த்தீஸ்வரம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்க இந்த தாமிரபரணி நதிக்கரை ஒட்டி அமைஞ்சிருக்க இந்த உச்சிஷ்ட கணபதி கோவில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பல ரூபங்களில் விநாயகர் எல்லா கோவிலையும் ஒரு முதல் பொருள்னு சொல்கிற அந்த முதல் பொருள் அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இவர் நம்ம பார்க்குற முதல் இடத்துல அவர் தான் இருப்பார். ஆதியும் அந்தமும் அவரே அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் பொருளான இந்த விநாயகர் எல்லா கோவில்லையும் எல்லா தெருவுலேயும் எல்லா ஊர்கள்லேயும் குட்டி குட்டியான இடங்கள்லையும் கோவில்களில் கன்னி மூலையிலையும் மூலவருக்கு அருகேயும் அமர்ந்து தான் இவர் அருள் பொழிவார். ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மூலவரமாகவே இந்த விநாயகர் விளங்கி அருள் தர்றது இந்த ஸ்தலத்தோட விசேஷம். இந்த ஸ்தலத்தில் உள்ள விநாயகரோட திருநாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதி விநாயகரோட நிறைய ரூபங்கள் உண்டு. விநாயகருக்கு நிறைய ரூபங்கள் நிறைய பேர்கள்லாம் உண்டு. அதில் ஒரு திருநாமம் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதியோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய பத்தினியை தன் மடியில் அமர்த்தி அருள் தரது இந்த தலத்தோட மிகப்பெரிய விசேஷம். இதில் பார்த்திங்கன்னா சுற்றுப்பிரகாரத்துலேயும் நிறைய விநாயகர்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிறது 2வது பிரகாரம். இந்த 2வது பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்தலத்துலேயும் இருக்கிறது போல் கன்னி விநாயகர் இருக்காங்க. நந்தவனம் போல் அமைச்சு அதில் மல்லிகை எருக்கம்பூ அதெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அது போக அதுக்கு நடுவில் ஒரு பாதை அமைச்சிருக்காங்க, சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயே இந்த விநாயகர் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில். நம்ம நிறைய ஸ்தலங்கள் தாமிரபரணி நதிக்கரை ஒட்டி பார்த்துருப்போம். அதே போல் விநாயகருக்கு தாமிரபரணி நதிக்கரையில் ஒரு ராஜகோபுரத்தோடு இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா கோவில்கள்லையும் பார்த்திங்கன்னா மூலவருக்கு அருகேயும் இந்த கன்னி மூலையிலையும் தான் விநாயகரை பார்க்க முடியும். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 2வது சுற்றுப்பிரகாரத்தில் கன்னி மூலையில் எல்லா கோவில்லையும் போல் இங்கே கன்னி விநாயகரும் இருக்கார். இந்த கன்னி விநாயகரை கடந்து போனோன்னா அந்த மூலையில் முருகர் வள்ளி தெய்வசேனையோடு இருக்கார். அதை கடந்து நம்ம போகும்போது சுற்றுப்பிரகாரத்தில் சொர்ணா ஆகர்ஷண பைரவரை நம்ம தரிசனம் பண்ண முடியும்.
நாகர் வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே நாகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஸ்தலத்தில் எல்லா சிவாலயத்திலும் இருக்கிறது போல் சூரிய சந்திரர்கள் வந்து உள்ள நுழைஞ்சோடனே சூரிய சந்திரர்களை நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதுபோக முதல் சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற விநாயகர்களை பிரதிஷ்டை பண்ணி, அது போக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளையும் முனிவரோட அவர் சிவனில் ஐக்கியமான மாதிரியான அமைப்பை இங்கே வந்து இந்த கோவிலை நம்ம பார்க்க முடியும். விநாயகருக்கே விசேஷமாக சொல்லப்படுற அந்த பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற கோவிலில் கூட பிரதான தெய்வம் வந்து சிவனை தான் வழிபடப்படுறாங்க. ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா விநாயகரே பிரதானமாக இருந்து வழிபடக்கூடிய இறைவனாக இருக்கார். அவரோட மடியில் தன்னுடைய பத்தினியான ஸ்ரீநீலாதேவியை வந்து மடியில் அமர்த்தி அருள் புரியறது இன்னும் ஒரு விசேஷமாக இந்த தலஸ்தல சொல்கிறாங்க. ஒரு வருடங்களுக்கு 800 வருடங்களாகவே இந்த ஸ்தலம் அமைக்கப்பட்டதுலேருந்து இன்னமும் ஸ்தூல முறையில் வந்து சூட்சும முறையாக வந்து இன்னமும் இந்த விநாயகரை வந்து முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் அவங்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதா செவிவழி செய்திகள்லாம் வருது. எருக்கம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எருக்கம்பூ செடி அப்படிங்கிறத வந்து நம்ம சாலையோரத்தில் நிறைய இடங்களில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த கோவிலில் என்ன அந்த எருக்கம்பூவை பற்றி இந்த கோவிலில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, வெள்ளை இருக்குது அப்படிங்கிற ஒரு விசேஷமான எருக்கம்பூ தான் இந்த கோவிலை சுற்றியே வந்து வளர்ந்துருக்கிறத காண முடியும். அதுபோக செடியாக தான் நம்ம நிறைய இடத்துல வந்து எருக்கம் செடி தான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எருக்க மரமாகவே இருக்கிறத வந்து நம்ம காண முடியும். சரியா? அது போக இங்கே வந்து சரக்கொன்றை, அரளி, வேப்பமரம், அப்போ மற்ற செடிகள் எல்லாமே வந்து இந்த பூங்காவனம் போல் இந்த இடத்துல வந்து பாதை அமைச்சு செடிகளையும் அமைச்சு இந்த புஷ்பங்களை வந்து விநாயகருக்கு பூஜைகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறாங்க. அது போக அஷ்டமி பூஜை வந்து அவரும் தன்னுடைய மனைவியோட இங்கே வந்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவர்ன்ற பேரில் அழைக்கப்படுறதுனால அவருக்கும் இங்கே அஷ்டமி பூஜைகள்லாம் வந்து விசேஷமான முறையில் நடக்கப்படுது. அது போக சித்திரை 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, சித்திரை மாதம் 1 தேதி 2ஆம் தேதியில் வந்து இந்த 3 நாட்கள் வந்து சூரிய பகவான் உதித்தெழும்போது கிழக்கிலிருந்து, இது மேற்கு பார்த்த ஸ்தலமாக இருக்கும்போது அந்த கிழக்கிலிருந்து உதிக்கிற சூரிய பகவான் வந்து தன்னுடைய முதல் பொருளான அந்த விநாயகர் மேலே பட்டு தான் தன்னுடைய ஒளியை வந்து உலகுக்கு பரப்புறாரு அப்படிங்கிறது வந்து சித்திரை மாதத்தில் 1 தேதியில் வரும்போது நம்ம அந்த சூரியன் உதிக்கும் நேரத்தில் இங்கே வந்தோம்னா சித்திரை 1, 2, 3 தேதிகளில் இங்கே வந்து தன்னுடைய ஒளியால் வந்து விநாயகரை படர்ந்து ஒளி எழுப்பி ஒளியால் பரப்பி அவர் இப்போது இது பண்ணுறத நம்ம வந்து கண் கூட தரிசனம் பண்ண முடியும். இப்போ நம்ம சுற்றுப்பிரகாரத்துலேருந்து தரிசனம் பண்ணும்போது முதல் பிரகாரம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகரோட முதல் பிரகாரத்தில் நிற்கிறோம். அந்த முதல் பிரகாரத்தில் முதல் விநாயகர் பேர் குஷி கணபதி. அந்த குஷி கணபதி எதுக்கு வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்குள்ளே இங்கே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க, நோய்கள் அகல அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகமும் போட்டிருக்காங்க. ஓம் டட ராஜ சர்வஜன கிருதய கதிமதி குரோத ஜிக்வா ஸ்தம்பய ஸ்வாகா. இந்த நோய்கள் அகல அப்படின்ற ஸ்லோகத்தை வந்து முதல் கணபதிக்கு பார்த்தோம். நம்ம நோய்கள் எதுலையாவது நம்ம நோய்களோட தாக்கத்தில் இருக்கும்போது இந்த குஷி கணபதி அப்படிங்கிறவரை மனசில் நினச்சி இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வந்தோம்னா நம்மளால் பயன்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது வந்து ஹரித்ரா கணபதி. இந்த கணபதியோட பேர் ஹரித்ரா கணபதி. அந்த கணபதியோட பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை ஈர்ப்பருக்கு. மக்களை வந்து ஈர்ப்போம், அப்படி ஈர்க்கிறது அப்படி சொல்வோம் இல்லையா, அதான் மக்கள் ஈர்ப்பு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மக்கள் ஈர்ப்பு அந்த கணபதிக்குள்ள ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, ஓம் ஹூம் கும் க்ளௌம் ஹரித்ரா கணபதியே வரத சர்வஜன கிருத்தயம் ஸ்தம்பய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த கணபதியோட மந்திரத்தை சொன்னீங்கன்னா மக்களுடைய ஈர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 3ஆவதாக தரிசனம் பண்ணுற கணபதி வந்து ஸ்வர்ண கணபதி. அந்த ஸ்வர்ண கணபதியோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம். நம்ம தங்கம், ஸ்வர்ணம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. சான்ஸ்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணம்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு பேர் வந்து தங்கம்னு அர்த்தம். அந்த தங்கத்தை நம்ம வாங்கிறதுக்கு இந்த கணபதியோட நாமம் சொல்லி நம்ம
பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளோட தங்க நகைகள்லாம் வாங்க முடியுங்கிறது இதான அர்த்தம். அதோட மந்திரம் இப்போ சொல்கிறேன். ஓம் க்ஷம் க்ஷூம் க்ஷிப்ர கணபதியே ஸ்வர்ணகேகே ஸ்வய ஸ்வஸ்திதாய ஸ்வர்ணப்பிரதாய க்ளீம் வஷட் ஸ்வாகா. உங்களுக்காக வாய்ஸும் கொடுத்து அந்த ஸ்லோகத்தையும் உங்களுக்காக நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கணபதிகளை தரிசனம் பண்ணும்போது இந்த கணபதியோட ஸ்லோகங்களை நீங்களும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த கணபதியோட நாமம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் முறையானபடி பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் வச்சு சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை நீங்கள் அடைய முடியும். முதலாவதாக பார்க்குறது வந்து விஜய கணபதி. இந்த விஜய கணபதியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, விஜயம் அப்படின்னா ஜெயம், ஜெயம்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். இப்போ ராம ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம், அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த பேருக்கு உண்டான அர்த்தம் வந்து வெற்றின்னு அர்த்தம். அந்த வெற்றி பெறதுக்கு இந்த கணபதியை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும். அந்த மந்திரம் இப்போ உங்களுக்காக. ஓம் க்ளௌம் ஸ்ரீம் சர்வ விக்னஹந்த்ரே பக்தானுக்கிரகர்த்தே விஜய கணபதியே ஸ்வாகா. அந்த கணபதியோட நாமத்தை சொல்லி இந்த மந்திரத்தையும் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கும் போது நம்ம எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெற முடியுங்கிறது இந்த நாமத்தோட அர்த்தம். இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது வந்து அர்க்க கணபதி. அர்க்க கணபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களோட தோஷத்தை நீக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த நவக்கிரகங்களோட தோஷம் நீங்கினாலே நம்ம வாழ்க்கையில் பாதி நன்மைகள் கிடைக்கும். நவக்கிரகங்களோட தோஷத்தை போக்கக்கூடிய 2 கடவுள் வந்து ஒன்று ஆஞ்சநேயர், இன்னொன்று வந்து விநாயகர். இப்போ நான் உங்களுக்கு இந்த விநாயகரோட நவக்கிரக தோஷம் நீக்கிற நாமத்தை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஓம் கம் கணபதி அர்க்க கணபதி வர வரத சர்வஜனமே வசமனாய ஸ்வாகா. இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணும்போது நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் வந்து உங்களுக்கு குறைஞ்சி நன்மைகள் கிடைக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இங்கே 6ஆவதாக பார்க்கக்கூடியது வந்து குரு கணபதி. இந்த குரு கணபதி வந்து குருவருள் பெறதுக்கு இந்த குரு கணபதிங்கிற இந்த கணபதியை வணங்கினோம்னா குருவோட அருளை நம்ம பெற முடியும். குரு நாட்டுக்கே தலைவர் இப்படி சொல்லுவோம் இல்லையா? வீட்டுக்கு தலைவர் அம்மா அப்பா அப்படி சொல்லுவோம். ஸ்கூலுக்கு தலைவர் வந்து ஹெட் மாஸ்டர் சொல்லுவோம், குருன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் பாடசாலைகள்லாம் படிக்கும்போது குருன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போது மாதா பிதா குரு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி குருவோட அமைப்பு இருந்துச்சு, குருவோட ஒரு அனுகிரகம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம எல்லாத்துலேயுமே வெற்றி பெற முடியும். அந்த குருவோட திருவருளை நம்ம பெறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த விநாயகரை நம்ம வழிபடணும். அந்த மந்திரம் வந்து ஓம் கம் கணபதியே சர்வ விக்ன ஹராய சர்வாய சர்வகுரவே லம்போதராய க்ரீம் கம் நமக. அப்படிங்கிறது இந்த குருவருள் பெறக்கூடிய விநாயகரோட திருநாமம். சந்தான கணபதி. சந்தானம் அப்படின்னாலே சந்தான லக்ஷ்மி, சந்தான கணபதி அப்படிலாம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சந்தானம்ங்கிறதுக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கு வந்து நன்மகவு அடையன்னு போட்டிருக்கு. அது ஏன் அப்படின்னா, நம்ம நல்லபடியாக குழந்தைங்களை பெற்றெடுக்கிறதுக்காக இந்த சந்தான லக்ஷ்மி கணபதியை நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணபதியோட நாமம் வந்து ஓம் நமோ லக்ஷ்மி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாகா. அப்படிங்கிறது இந்த கணபதியோட சந்தான லக்ஷ்மி கணபதியோட மந்திரம். இதை நீங்கள் ஜபிச்சு இந்த சந்தான கணபதியோட அருளோட நீங்களும் சந்தான பாக்கியங்களை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த சந்தான லக்ஷ்மி கணபதியை கவனிச்சிங்கன்னா மற்ற பிரகார கணபதிகள்லாம் வந்து 4 கரத்தோடு இருக்கிறத பார்த்தோம். தும்பிக்கையோடு சேர்ந்து 5 கரம், அதனால தான் அவருக்கு ஐங்கரன்னு பேர். இந்த சந்தான லக்ஷ்மி கணபதி வந்து 8 கரங்களோட காட்சி தரது வந்து சிறப்பு.